கூடுதல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த விஷயம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இப்ப அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது 4 முறை தெளிவுபடுத்திட்டாருன்னு அண்ணாமலை நேத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில மீண்டும் தனித்தே ஆட்சி அப்படின்னு எடப்பாடி திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தனித்துத்தான் ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக கூறுகிறார். இந்த ஒரு விஷயத்திலே பெரிய கட்சிகளாக அவர் கருதுவது பிரம்மாண்ட கட்சி என்ற அந்த அடைமொழிக்குள்ள அவரே சொல்கிறார். இன்றைக்கு இருக்கிற அந்த பேட்டியில சவுத் போல் பேட்டி ஜூடி மாரியப்பன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதிலே அவர் சூசகமாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது நடக்கவில்லை என்று தெரிவிக்காமல் மழுப்பலாக சொல்கிறார். நடந்து வரலாம், பேச்சுவார்த்தை நடக்காது என்றெல்லாம் சொல்ல முடியாது, தேர்தல் வியூகத்தை வெளியில் சொல்ல முடியாது என்கிற கருத்தும் சரிதான். ஆனால் தமிழக வெற்றி கழகமும் தனித்து ஆட்சி அமைப்பு அப்படி ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையில் பங்கு, இதைத்தான் விக்கிரவாண்டி மாநாட்டிலே விஜய் அவர்கள் கூறினார்கள். ஆக 2 கட்சி நாங்கள் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்போம் என்று சொல்கிற கட்சிகள் எப்படி கூட்டணியில் சேர முடியும்? அப்படி என்றால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும். நேற்றைக்கு நீங்கள் சொன்னபடி நேற்றைக்கு அண்ணாமலை அவர்கள் பேட்டியிலே அமித்ஷா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு நாங்கள் மாற்று கருத்தெல்லாம் வைக்க முடியாது, மந்திரி சபையில் பங்கு என்பதுதான் அமித்ஷாவின் நிலைப்பாடு என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். அண்ணாமலை தெளிவுபடுத்திய பிறகு அதற்கு மாற்று கருத்து பாரதிய ஜனதா முகாமில் இருந்து வரவில்லை, அதிமுக முகாமில் இருந்து தான் இந்த பேட்டி மூலமாக வருகிறது. ஆக அதிமுக திமுக பாதை தான், தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி. அதற்கு முன்னதாக ஒரு தேர்தல் கூட்டணி, தேர்தல் கூட்டணியிலே கட்சிகளுக்கு அவரவர்கள் பலத்துக்கு தகுந்த மாதிரி தொகுதி பங்கீடு, இவ்வளவுதான். கூட்டணி ஒப்பந்தம் பார்த்தீர்கள் என்றாலே தொகுதி பங்கீடு தான் இருக்கும். எங்கள் காலத்துல எல்லாம் இத்தனை தொகுதிகள் என்று சொல்வார்கள், அவ்வளவுதான். என்னென்ன தொகுதிகள் என்று முடிவு செய்வதற்கு அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மராத்தான் செஷன் நடக்கும். தொகுதிகளை அவ்வளவு எளிதாக விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் எல்லா கட்சிகளுமே. இப்போதுதான் இந்த ராஜ்யசபா சீட்டு சேர்த்து கூட்டணி ஒப்பந்தம் போடப்படுகிறது கடந்த சில தேர்தல்களாக. இப்போது ராஜ்யசபா சீட்டு, தொகுதி பங்கீடு, சட்டமன்ற தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி மந்திரி சபை, அதிலே இன்னென்ன கட்சிகளுக்கு இன்னென்ன மந்திரி பதவிகள், இப்படியான ஒரு உடன்பாடு என்பது அது காரிய சாத்தியம் அல்ல. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது எப்போது சாத்தியப்படும்? நமக்கு மெஜாரிட்டி இல்லை, பிற கட்சிகளோடு சேர்த்துக் கொண்டுதான் ஆட்சி அமைக்க முடியும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு. 240 சீட்டு மோடி அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, பிற கட்சிகளை சேர்த்துக் கொண்டு கூட்டணி ஆட்சி அமைந்தது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பார். அல்லது மோடி அவர்களே 2019 பெரிய பெரும்பான்மையுடன் வந்தார், தனிப்பெரும்பான்மை, மிகப்பெரிய மிருக பலம். அவராக மாநிலங்களில் செல்வாக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மாநில கட்சிகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு சீட்டு கொடுக்கப்பட்டது, கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம். அப்போது கூட தமிழ்நாட்டில் அதிமுக சார்பாக ஒரு எம்பி இருந்தார், ரவீந்திரநாத், ஓபிஎஸ் அவர்களது மகன். அவருக்கு மந்திரி பதவி கிடைத்திருக்க வேண்டும். ஆனா அதிமுகவை தான் அதை வேண்டாம் என்று மறுத்தது. இப்படி ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். தமிழ்நாடு என்பது கூட்டணி ஆட்சிக்கு அவர்கள் தயாராக இல்லை, காலங்காலமாகவே தயாராக இல்லை. ஏற்கனவே அப்படியான முயற்சிகள் நடந்து அதில் சூடுபட்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு என்பது எப்போது சாத்தியம் என்றால் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத போதுதான் சாத்தியம். தமிழ்நாடு வாக்காளர்கள் அப்படியான முடிவுகளை தருவது இல்லை, ஏதாவது ஒரு கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி விடுகிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அடுத்து இருக்கிற தேர்தலில் கூட்டணி மந்திரி சபை என்கிற ஒரு பிரதான முழக்கம் வந்தால் அது அதிமுகவுக்கு பாதகமாக முடியும். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தவிர்க்கிறார்கள். இப்படித்தான் நான் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.